வேலை வாய்ப்பு பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். வெல்கம் டு சாய்பிரியா ஸ்டுடியோ சேனல். வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம். இதை நான் என்னுடைய இன்னொரு மொபைலில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணலை அப்படின்னா உடனே பதிவு பண்ணிக்கோங்க. 10th +2 டிகிரி அதுக்கப்புறம் டிப்ளமோ எதா இருந்தாலும் கண்டிப்பாக பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு முறை ரெனிவல் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ரெனிவல் டேட்டை மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அடிக்கடி செக் பண்ணி ரெனிவல் சரியாக பண்ணிக்கோங்க. 28/2/2026 நிலவரப்படி எம்ப்ளாய்மெண்ட்டில் மொத்தம் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில். அதில் என்னென்னா எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள், தேர்ட் ஜெண்டர் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு என்னோட இன்னொரு மொபைலில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள், தேர்ட் ஜெண்டர் என்ன அப்படின்னு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது வாரியாக ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயசுக்குள்ளே எவ்வளோ பேர், 19 வயசுக்குள்ளே எவ்வளோ பேர், 31 வயசுக்குள்ளேருந்து 45 வயசுக்குள்ளே எவ்வளோ பேர், 45க்கும் மேலே எவ்வளோ பேர் அப்படின்னு கம்ப்ளீட்டாக பிரேக் டவுனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 10th கீழே 10th பாஸ், +2 பாஸ், டிப்ளமோ டிகிரி, டீச்சர் ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக் மாதிரி நீட்டாக கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் நம்ம பொசிஷன் புரியும். அதுக்கப்புறம் முக்கியமானது சீனியர் கட் ஆஃப் டேட் ஆஃப் நாமினேஷன். முன்னாடி எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலியம்தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது சீனியாரிட்டி அடிப்படையில் தான் நோட்டீஸ் அனுப்புவாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன். ஆனாலும் சில ஜாப்ஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உதாரணமாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டு போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா கீழ்நிலை பதவிகளுக்கு, அதாவது பிலோ 10th லெவல் ஜாப்ஸ்க்கு இன்னும் சீனியாரிட்டி பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸில் சீனியாரிட்டி கட் ஆஃப் டேட் வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2025 வரை அப்டேட் பண்ணி எந்த சீனியாரிட்டிக்கு முன்னுரிமை கிடைக்கும்னு கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் உடனே ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு ஸ்வீப்பர் போஸ்ட் எடுத்துக்கிட்டா ரீட் அண்ட் ரைட் தெரிஞ்சால் போதும். இந்த போஸ்ட்டுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு குறிப்பிட்ட டேட் ரேஞ்சுக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி இருக்கணும். அந்த டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி. அதே மாதிரி SC ST MBC BC முஸ்லீம் அதர் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் டேட் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் இதே மாதிரி தான் 10th குவாலிஃபிகேஷனுக்கு எந்த வருடத்தில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட், டிரைவர், கண்டக்டர், டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்ட்டுக்கு சீனியாரிட்டி பேஸ்டு தான் செலெக்ஷன் இருக்கும். இப்போ கூட TNSTC ஜாப்ல எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. இதுக்காக தான். மேலும் ஃபிட்டர், வில்லேஜ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன் போன்ற ஜாபுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் அவசியம். வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஜாப் கிடைக்குதோ இல்லையோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக பிலோ 10th குவாலிஃபிகேஷன் ஜாப்புக்கு தான் இந்த மாதிரி சீனியாரிட்டி கட் ஆஃப் அதிகமாக யூஸ் ஆகும். +2க்கு மேலே இருக்கிற ஜாப்ஸ் மோஸ்ட்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் தான் நடக்குது. அதனால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு வெப்சைட்டில் செக் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த கட் ஆஃப் அப்டேட் ஆகும். அதனால் அதன்படி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணலை அப்படின்னா உடனே பதிவு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ரெனிவல் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஆன்லைனில் நீங்களே செய்யலாம்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.